السلام عليكم ورحمة الله وبركاته. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. قال رسول الله صلى الله عليه وسلم خير ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மகத்தான இந்த மார்க்கத்திலே பிறக்க வைத்து அதில் வாழ வைத்திருக்கிறான். அந்த மார்க்கத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இந்த உம்மத்தினர்கள் நலவோடு இருக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த நலவோடு நாமும் நம் சந்ததிகளும் இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சுன்னத்துக்களில் சில சுன்னத்துக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த இடத்தில் நாம் குறிப்பாக யோசிக்க வேண்டியது, அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுவதுதான் நீங்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்திற்கான அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் அற்புதமாக சொல்லுவார்கள், கலாச்சாரங்களிலேயே சிறந்த கலாச்சாரம், வழிமுறைகளிலேயே சிறந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறை தான் என்று சொல்லுவார்கள். இப்படி என்று சொன்னால் நாம் யாருடைய வழிமுறை உலகத்தில் இன்று வரைக்கும் போற்றுதலுக்குரியதாக, மனிதனுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, அதில் எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாத ஒரு கலாச்சாரம் இருக்கும் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வியல் தான். நாயகத்தினுடைய வாழ்வியலை பார்த்து, நாயகத்தினுடைய வாழ்க்கையை பார்த்து பல எதிரிகள் சொல்லுவார்கள், முஹம்மது எப்படி இருக்குகிறார் பாருங்கள், முஹம்மதை பின்பற்றியவர் எப்படி இருக்குகிறார் பாருங்கள் என்று. வெளிநாடுகளிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பார்த்து ரசித்து மதமாறியவர்கள் எல்லாம், இஸ்லாத்திற்கு ஏற்றவர்கள் எல்லாம் உண்டு. யமாமா நாட்டினுடைய அரசன் சிறைபிடிக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய நேரத்திலே யமாமா நாட்டினுடைய அரசன் அப்படியே மதீனாவை பார்ப்பான். அப்படியே சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தை பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கைதிக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் விடுதலை செய்வார்கள். நீ யமாமா நாட்டிற்கே சென்று விடு என்று விடுதலை செய்த உடனேயே அவனுக்கு எந்த இஸ்லாத்தை பற்றியும் சொல்லவில்லை. ஆனால் அவன் சென்று ஒது செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் இடத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அவனிடத்திலே கேட்கப்பட்டதற்கு, உனக்கு ஈமானை தூண்டியது எது? ஒன்றுமில்லை, நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் என்னை இஸ்லாத்தின் பக்கம் இழுத்தது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கை அவ்வளவு நெறிமுறைகளை மனிதனுக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்று சொன்னால் இது இறைவன் புறத்திலிருந்து வந்த மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான சுன்னத்துக்களை கற்றுத்தந்தார்கள். தண்ணீர் குடிப்பதிலே இருந்து, தும்முவதிலே இருந்து, தூங்குவதிலே இருந்து, ஏன் செருப்பு வாறு அருந்து போனால் கூட அதற்கு என்ன சொல்ல வேண்டும், எண்ணெய் தேய்ப்பதிலே இருந்து, முடி வளர்ப்பதிலே இருந்து எல்லா சுன்னத்துக்களையும் தந்தார்கள். ஆனால் நாம் அதை கடைபிடிக்கிறோமா? இன்றைய இளைஞர்கள் பரவலாக தாடி வைக்கக்கூடிய இளைஞர்களாக மாறி இருந்தாலும் தலைமுடியில் சரியான கவனம் செலுத்தக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறோமா? தாடி வைப்பதிலே இருக்கக்கூடிய கவனம் தலைமுடியை பராமரிப்பதிலேயும் அதை வளர்ப்பதிலேயும் அதனுடைய கட்டுப்பாடுகளிலேயும் மார்க்கம் அனுமதித்ததற்கு உள்ளாக இருக்கிறதா, அதற்கு மாற்றாக இருக்கிறதா? இது மார்க்கம் அனுமதிக்கப்பட்டதில் தான் நாம் முடியை வைத்திருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், முடியை வளர்ப்பதில் தடையில்லை, ஆனால் அந்த முடி ஒரு சீராக இருக்க வேண்டும். கனா என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பக்கத்தை முழுவதுமாக எடுத்துவிட்டு இன்னொரு பக்கத்தை முழுவதுமாக வளர்த்து விடுவது, அல்லது முந்திய முடிகளை விட பிந்திய முடிகளை அதிகமாக்க, அல்லது ஒரு பக்கத்தை குறைவாக ஒரு பக்கத்தை அதிகமாக ஆக்கிக் கொள்வது, பிறர் பார்ப்பதற்கு அருவருப்பான முறைகளை முடிகளை அமைத்து கொள்வது. இன்றெல்லாம் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள், நிறைய இளைஞர்களுடைய தலைகள் அப்படித்தான் இருக்கிறது. பெற்ற தாய் தந்தையர்கள் கூட அந்த முடியை பார்க்கும் பொழுது கோபம் ஏற்படக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்குத்தான் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த முடியினுடைய விவகாரத்தால் பல்வேறு தந்தைகள் மகனுக்கும் இடையிலே பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்றுமில்லை, முடி வெட்டுவதை கூட என்னுடைய பேச்சை கேட்க மறுக்குகிறான் என்று வேதனை சொல்லக்கூடிய எத்தனையோ தந்தைமார்கள், என் முடி நான் எப்படியும் வெட்டி கொள்வேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள். அதுவல்ல மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் காட்டி தந்தார்கள். ரசூலுல்லாஹ் அற்புதமாக முடிவடைத்தார்கள். ரசூலுல்லாஹினுடைய முடியை பற்றி ஏராளமான சஹாபாக்கள் சொல்லுவார்கள். அப்படியே ரசூலுல்லாஹ் நேர் வாங்கெடுத்து அவர்கள் சீவி இருக்கக்கூடிய அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முடியை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாம் அமானிதம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உயிர், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மனைவி மக்கள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அமானிதம். அற்புதமாக சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது, உங்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது, ஏன் உங்கள் உறுப்புகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது. உங்களுக்கு கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், அதுவும் உங்களுடைய கடமைதான். உங்களுக்கு கல்புக்கு அல்லாஹ்வினுடைய சிந்தனையை கொடுக்க வேண்டும், அதுவும் உங்களுடைய கடமைதான். உங்கள் அறிவு சொல்வதை மனம் கேட்க வேண்டும், அது அல்லாஹ்வினுடைய கடமைதான். ஏனென்று சொன்னால் காலுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை கைக்கு கொடுக்கக்கூடாது, கைக்கு கொடுக்கக்கூடிய வேலையை காலுக்கு கொடுக்கக்கூடாது. இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய பட்டியலிலே வரும். நாம் இது போன்ற சுன்னத்துகளினுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்று கவனக்குறைவாக இளைஞர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். முடி வளர்ப்பதில் ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொல்லுவார்கள் இளைஞர்கள், ரசூலுல்லாஹ் எப்படி முடி வளர்த்தார்கள்? நான் கேட்குகிறேன், ரசூலுல்லாஹ் வளர்த்ததை போன்றுதான் என்ற இளைஞர்கள் நாம் வளர்க்கிறோமா? ரசூலுல்லாஹ் வைத்திருந்ததை போன்றுதான் நாம் முடி வைத்திருக்கிறோமா? நாம் வைத்திருக்கக்கூடிய முடி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நம் கல்பிடத்திலே கேட்டால் கூட நம் கல்பு சொல்லும். நமக்கே தெரியும் அது அசிங்கமாக இருக்கிறது, அலங்கோலமாக இருக்கிறது, அநாகரிகமாக இருக்கிறது என்பது. ஆனால் எத்தனை இளைஞர்கள் அதை ரசிக்குகிறோம். எவனோ ஒருவன் ரசிக்குகிறான், அல்லது வெட்டினான், அல்லது சினிமாக்களிலே திரைப்படங்களிலே எவனோ ஒருவன் வைத்தான், அதற்கு பெயரும் ஒரு பெயரை வைத்தான், அதனால் நான் வெட்டுகிறேன் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முன்மாதிரி அவர்கள் அல்ல. ரியல் இஸ் த ஹீரோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம் வாழ்வின் கதாநாயகர். ஏனென்று சொன்னால் நம்மை நரகை விட்டும் நம்மை பிரித்தெடுத்து நம்மை சுவனத்தில் நுழைவது வரைக்கும் நமக்காக போராடக்கூடியவர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் எல்லா துன்பங்களையும் நாயகமும் சஹாபாக்களும் அனுபவித்தது நீங்கள் இன்பமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும், உங்கள் ஈமானுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். வாழேந்தி போர் தொடுத்ததும், பொருளாதாரத்தை செலவு செய்ததும், வாழ்க்கை முழுவதும் இரத்த கோலங்களாக அலைந்ததும் உங்கள் ஈமான் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நம் வாழ்க்கையில் யாரை பின்பற்றுகிறோம், எவரை முன்மாதிரியாக எடுக்குகிறோம், எதை பின்பற்றி நடக்குகிறோம், எதை கலாச்சாரமாக எடுத்துக்கொள்கிறோம், உலகத்திற்கே நேரிய கலாச்சாரத்தையும் உலகத்திற்கே முன்மாதிரியான கலாச்சாரத்தையும் கொடுத்தவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு முடியினுடைய விஷயத்திலே துவங்கி பல்வேறு விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை நமக்கு நாமே கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் இருக்குகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. அதனால் அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆய்வு சொல்கிறது, இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு காலம் இருந்தது, அவருடைய முடி உதிர்வினுடைய காலங்கள் ஒரு 40 வயதை தாண்டி 45 வயதை தாண்டி இருந்தது. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 20 வயதில் இருந்து 25 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முடி உதிர்வு ஆரம்பிக்கிறது. காரணம், அதை பராமரிக்கவில்லை, அதை சரியான பக்குவத்தில் நாம் வைக்கவில்லை. மயிருக்காக உயிரை விட்ட வரலாறுகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கைக்கு தடையில்லை, உங்கள் மகிழ்ச்சிக்கு எந்த விதத்திலும் தடையில்லை. எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் முடியை வளர்க்கலாம். ஆனால் அதற்கென்று ஒரு வரைமுறையும் அதற்கென்று ஒரு நீதியும் இருக்கிறது. நான் எப்படி வளர்த்தேனோ அதை போன்று வளருங்கள். நபிகள் நாயகம் வளர்த்ததை போன்று தினமும் எண்ணெய் தேய்த்து அதை பராமரித்து கொண்டு அதை சீவுவதற்கு, தலையை சீவுவதற்கென்று தனியாக ஒரு சீப்பை வைத்து, இன்று எத்தனை இளைஞர்கள் எண்ணெய் தேய்க்கிறோம், அதை சீவி பராமரித்துக் கொள்கிறோம். வளர்ப்பதல்ல,
எல்லாவற்றிற்கும் ஹக் என்பது இருக்கிறது. அதை கொடுப்பதுதான் அதற்கான உண்மை. இல்லை என்று சொன்னால், நகம் இருக்கிறது, நகத்தை வெட்டாவிட்டால் நாளை அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். முடி இருக்கிறது, அதை பராமரிக்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். ஈமான் இருக்கிறது, அதை செயல்படுத்தாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நாம் முஸ்லிமாக முஃமினாக பிறந்தது மட்டும் முஸ்லிமுக்கான அழகல்ல, கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்வதுதான் அதற்கான அழகு. அந்த வரமுறையை விட்டும் எப்பொழுதும் தாண்டிவிடக்கூடாது. இளைஞர்கள், இஸ்லாத்தின் மீது பற்றாக இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் கூட, தாடியை வைத்து சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நிறைய இளைஞர்கள் கூட இந்த முடியுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்குகிறார்கள், அல்லது கவனக்குறைவாக இருக்குகிறார்கள் என்பதை ஆழமாக இளைஞர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்லான் அல்லாஹ் உயர்ந்த பாக்கியசாலிகளாக நம்மை வைத்திருக்குகிறான். யாருக்கும் கிடைக்கப்பெறாத மகத்தான ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறான். அந்த ஈமான் தான் நமக்கு பெரிதை தவிர, உயிரை விட ஈமானை பெரிதாக நினைத்தவர்கள் அருமை சஹாபாக்கள். நாம் இந்த ஈமானை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம்? எதற்காகவும் ஈமானை இழக்கக்கூடாது, அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்ற துணிவோடு வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்லான் அல்லாஹ் அந்த வாய்ப்பினை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.